ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆலு மசாலா இல்லை ஆலு ஃப்ரை, ஆலு பல்யா, எப்படி வேணாலும் சொல்லலாம். செமையான டிஷ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 4-5 விசில் வைங்க, சூப்பராக இருக்கும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் நல்லா நீட்டாக மெலிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 6-7 பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். இதுக்கு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இதுதான் டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, கடுகு, அப்புறம் பெருங்காயம் பொடி. ஸோ இப்போது நம்ம எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த உருளைக்கிழங்கை நம்ம எல்லாம் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷர் வச்சு கூட பண்ணிக்கலாம், பட் இது எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் கையில் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 6-7 விசில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாகவும், இங்கே ரொம்ப ஹார்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பல்யாக்கெல்லாம் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கெல்லாம் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நான் எல்லாமே கையிலே பண்ணுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக, நான் ப்ளஷர் கூட கொடுத்துட்டு இல்லை, சூப்பராக எல்லாமே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் நான் ஸ்மாஷ் பண்ணிட்டேன். ஃபைன், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஓகே, கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த பல்யா பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக தாராளமாக இருக்கட்டும். அதுக்குன்னு ரொம்ப வேண்டாம். ஒரு 6-7 ஸ்பூன், 4 ஸ்பூன் ஊற்றினா போதும், ஒரு 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா. ஏன்னா அந்த கரெக்டாக தான் கரெக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இங்கே பெங்களூர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலு பல்யான்னா ரொம்ப ஃபேமஸுங்க. சப்பாத்திக்கெல்லாம் செமையாக இருக்குங்க. அதுவும் மசால் தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான மெயின் டிஷ்ஷே இதுதான். மசால் தோசைக்கு உள்ளே அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சு கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், நான் பேசிக்கிட்டேன். கடுகு, இப்போ கொஞ்சம் கடுகு போட்டேன், நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுலேயே பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுவும் இதுலேயே போட போகிறேன். எல்லோரும் நினைப்பீங்க ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தானே போடணும், அப்புறம் தானே இதில் போடணுன்னு. பட் அது ரொம்ப தீயாமல் கரெக்டாக வரும். பிலீவ் இட், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அந்த மிளகாவோட காரம் கூட எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். அது ரொம்ப கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் குக் ஆக வேண்டியது இல்லை இல்லைங்களா. இந்த டிஷ்க்கு அது சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு இதில் நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஓகே, எல்லாத்தையும் போட்டுடுறேன். இதில் மெயின் என்னென்னா, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கெல்லாம் இந்த மாதிரி ஆனியன் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க, மெலிசாக. அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பொடிசாக இருந்தால் எங்கெங்கேயோ சரி நம்ம வாய்க்கு எது கிடைக்கிறதில்ல. ஆனியன் லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதுலேயே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுவும் போட்டுடுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கால் நோவு வரும் அப்படின்னாங்க. ஸோ ஆனாலும் கொஞ்சம் நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த வால் கலிக்கோன்னு சொல்லுவாங்க, அதனால் இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போது இதில் மஞ்சள் பொடி போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன். ரொம்ப கலர் வேணால், லைட்டாக போதும். ஸோ பெருங்காயம் பொடி நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேர் உருளைக்கிழங்குனாவே பயப்படுவாங்க. ஸோ
நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொஞ்சமாக பெருங்காயம் பொடி போட்டுக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் போடுவாங்க, நான் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் நல்லா கோல்டன் கலராக வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கை போட்டுடலாம், ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறத. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பூரி கூட, சப்பாத்தி கூட, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இதை. இங்கே பார்த்திங்கன்னா பெங்களூரில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. மசால் தோசைன்னாவே ஆலு பல்யா எல்லாமே இருக்காது. அதே மாதிரி பூரினாவே ஆலு சாகு தான் இங்கே ஃபேமஸே. ஓகே, நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய பீஸ் இருந்தால் லைட்டாக அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுறேன். சில பேர் இல்லை எனக்கு இப்படி வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக எனக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க, நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். பட்டு தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டு இந்த டிஷ் தேவையான சால்ட்டு, உருளைக்கிழங்குக்கெல்லாம் ரொம்ப சால்ட் போடாதீங்க, கொஞ்சம் போடுங்க, பார்த்துக்குன்னு போட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான ஆலு பல்யா, ஆலு ஃப்ரை, எப்படி வேணாலும் சொல்லுங்கள், சூப்பராக இருக்குங்க இது. ஸோ இதை பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான காம்போ, சப்பாத்தியோட எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு. ஸோ இப்போ நான் இதில் டேஸ்ட் பண்ண போகிறேன். சாஃப்டான சப்பாத்தி ஆலு பல்யா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாமாங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி